Hello friends, today ஒரு முக்கியமான லேப்டாப் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த மாடலை தமிழ்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்றோம். MSI Modern 14. இதுல நிறைய வேரியன்ட் இருக்கு. நம்ம பார்க்க போறது Intel i5 8GB RAM வேரியன்ட் தான். ஃபர்ஸ்ட் எனக்கு இதுல பிடிச்ச விஷயம் இதோட டிசைன் தான். பிரீமியம் லுக்ல மெட்டல் பாடி ப்ரொவைட் பண்ணி சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த லேப்டாப் பிசினஸ் கேட்டகரியில தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. மெயினா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் ஆபீஸ் யூஸ்க்கும் இது நல்லாவே கன்வீனியன்ட்டா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லேப்டாப்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபீச்சர்லாம் பார்த்தரலாம். இந்த லேப்டாப்பை உங்களால சிங்கிள் ஹேண்டில் ஓபன் பண்ண முடியும். ஸோ இதோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் உங்களுக்கு ரொம்ப ரிலையபிளா இருக்கும். இது ஓபன் ஆகும்போது எலிவேட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. இதனால பேனலோட பேக் சைடுல நல்ல ஏர் ஃப்ளோ கிடைக்கும். கீபோர்ட் பிளாட்டா இல்லாம அப்ஸ்டேர்ல இருக்கும். இது யூஸ் பண்றது கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும். இதோட வெயிட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1.3 kg தான். ஸோ இதை உங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு வெளியில எடுத்துட்டு போது கேரி பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், டிஃபிகல்ட்டா இருக்காது. அடுத்து இதோட டியூரபிலிட்டி பார்த்தரலாம். இதுக்கு மிலிட்டரி கிரேட் டியூரபிலிட்டி சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ஷாக், வைப்ரேஷன், டஸ்ட், லோ டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர் இதனால லேப்டாப்புக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு MSIல இருந்து கிளைம் பண்றாங்க. மோரோவர் நான் யூஸ் பண்ண வரைக்கும் டியூரபிலிட்டி நல்லாவே இருக்கு. டியூரபிலிட்டி ரிலேட்டடா ஒரு சம்பவம் பண்ணியிருக்கேன். அதை வீடியோட கடைசியில நான் சொல்றேன். நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் இதுல என்னென்ன போர்ட்லாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தரலாம். லேப்டாப்போட ரைட் சைட்ல 2 USB போர்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு 3.15 ஆடியோ ஜாக் கொடுத்திருக்காங்க. சார்ஜ் ஏறது தெரியறதுக்கோசரம் பேட்டரி இண்டிகேஷன் ஒன்று கொடுத்திருக்காங்க. லேப்டாப் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் ஒரு பவர் ஆன் இண்டிகேஷன் கொடுத்திருக்காங்க. அப்படியே லெஃப்ட் சைடு வந்தோம்னா ஒரு சார்ஜிங் போர்ட் கொடுத்திருக்காங்க. டைப் சி போர்ட் ஒன்று கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி உங்களால சார்ஜும் பண்ணிக்க முடியும். HDMI போர்ட் கொடுத்திருக்காங்க. இதுல உங்களால 4K வரைக்கும் ஸ்கிரீனிங் பண்ணிக்க முடியும். தென் SD கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. நீங்க மெமரி கார்டுக்கு எக்ஸ்டர்னலா எதுவும் அடாப்டர் யூஸ் பண்ண தேவையில்ல. டைரக்டாவே மெமரி கார்டை போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இதுல 14 இன்ச் ஃபுல் HD IPS டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. இது 60 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட வருது. இதுல பிரைட்னஸ் பாத்துட்டீங்கன்னா 346 நைட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த லேப்டாப்புக்கு இது போதுமானது தான். நான் யூஸ் பண்ண வரைக்குமே இன்டோர்லயும் சரி அவுட்டோர்லயும் சரி நல்ல பேலன்சிங்கா தான் இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்க்ரீன்ல தான் இவங்க ஒரு சின்ன பங்கம் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல எனக்கு டிசப்பாயின்மெண்டான விஷயம் ஸ்க்ரீன் தான். இதோட RGB லெவல் வெறும் 47% தான். உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா ஒரு கலரோட மேக்ஸிமம் லெவல்ல இதால 47% மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும். இதுக்கான சின்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் காமிச்சிருக்கேன். இதுல பாருங்க தெளிவா தெரியுது. இந்த லேப்டாப் ஸ்க்ரீன்ல இருக்கிற வீடியோவுக்கும் டிவில இருக்கிற வீடியோவுக்கும் பாருங்க எவ்வளவு கலர் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இதுல கலர் டீடைல் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அடுத்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தரலாம். இதுல இன்டெலோட i5 11th ஜெனரேஷன் ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதனால உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராவே இருக்கும். அடுத்து 8GB DDR4 RAM யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து 512GB SSD யூஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல கிராபிக்ஸ் கார்டு பாத்தீங்கன்னா Intel Iris Xe கிராபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணிருக்காங்க. இது லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கிராபிக்ஸ் கார்டு தான். சோ உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். அடுத்து Wi-Fi 6, Bluetooth 5.1 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல கேமரா பாத்துட்டீங்கன்னா ஒரு HD கேமரா கொடுத்திருக்காங்க. இதுல உங்களால 720 பிக்சல் வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஒரு ஆவரேஜான வீடியோ கால் மட்டும் தான் அதுல பேசிக்க முடியும். கேமரா ஒன்னும் சொல்ற அளவுக்கு பெருசா இல்ல. இன்கேஸ் உங்களுக்கு கேமரா ஆன்ல இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்குன்னா இதுல ஒரு எலக்ட்ரானிக் ஷட்டர் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி உங்களால கேமரா ஆஃப் பண்ணிக்க முடியும். அடுத்து இதோட ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா இதுல டூயல் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிருக்காங்க. சவுண்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல, கம்மியா தான் இருக்கு. பட் ஆனா இதுல ஹை ரெசல்யூஷன்ங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு சைலண்டான இடத்துல இந்த ஸ்பீக்கர் யூஸ் பண்ணி நீங்க ஏதாவது மூவி பாக்குறீங்க அப்படிங்கும்போது இதோட சவுண்ட் டீடைலிங் ரொம்பவே நல்லா இருக்கு. அதுக்கு ஹை ரெசல்யூஷன் ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. இதனால இதோட சவுண்ட் கிளாரிட்டி மட்டும் சூப்பரா இருக்கு. இதுல லித்தியம் அயான் 52 Wh பேட்டரி யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு 3 செல் பேட்டரி. உங்களால மேக்ஸிமம் 4 to 5 hours யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்க கொஞ்சம் ஹெவியான ப்ராசஸ் போட்டு யூஸ் பண்றீங்கன்னா 3 to 4 hours தான் தாங்கும். இதோட சார்ஜிங் அடாப்டர் 65 wattsல வருது. நெக்ஸ்ட் இதோட பெர்ஃபார்மன்ஸ் லெவலை பூஸ்ட் பண்றதுக்கோசரம் MSI Centre Pro அப்படின்னு ஒரு ஆப் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உங்களோட இதோட பெர்ஃபார்மன்ஸ் லெவலை லோல வேணுமா, ஹைல வேணுமா, மீடியம்ல வேணுமா உங்களால ஈஸியா சூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி லேப்டாப்பை உங்களால நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்ல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம எல்லாருமே சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணும்போது பேட்டரி ஃபுல் ஆகக்கூடாது, ஒரு 90% டிஸ்கனெக்ட் பண்ணணும்னு நினைப்போம். அதுக்கு இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ஜஸ்ட் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா 80% ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக சார்ஜிங் ஆகிறது கட் ஆயிடும். அடுத்து இதில் பேட்டரியோட ஹெல்த் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களால் டெஸ்ட்டும் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இதோட பெர்ஃபார்மன்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கோசரம் பெஞ்ச் மார்க் ரன் பண்ணி பார்த்ததுல இது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதோட ரிசல்ட்டை நீங்களே பாருங்க. இந்த லேப்டாப்ல இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இதோட கீபோர்டு தான். ஏன்னா இதை யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாவும் சாஃப்டாவும் இருக்கு. இதோட கீ ஸ்ட்ரோக்குமே பாத்துட்டீங்களா 1.5 mm தான். அடுத்து இதோட பேக் லைட். இன்கேஸ் நீங்க நைட்ல ஒர்க் பண்ணும்போது லைட் போடணும்னு அவசியம் இல்லை. கீபோர்ட்ல டெடிகேட்டடா லைட்ஸ் இருக்கு. இதை உங்களால 3 லெவல்ல கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஹை, மீடியம், லோ. இதுல இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இதோட ஏர் வென்டிலேஷன் பாத்தீங்கன்னா இந்த சைட்ல கொடுத்திருக்காங்க. நீங்க லேப்டாப்ல ஏதாவது ஹெவியான ப்ராசஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே டிஸ்பிளே க்ளோஸ் பண்ணீங்கன்னா இந்த ஏர் வென்டிலேஷன் லாக் ஆயிடும். இந்த இஷ்யூ
நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணும்போது லேப்டாப் ஃபுல் ஹீட் ஆயிடுச்சு. அப்புறம் எதனால இந்த இஷ்யூ வருதுன்னா ஃபுல்லா ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. இதனால நீங்க டிஸ்பிளே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸும் யூஸ் பண்ண முடியாது. இன்கேஸ் அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா லேப்டாப் ஃபுல்லுமே ஹீட் ஆயிரும். அதனால ஷட் டவுன் பண்ணிட்டு டிஸ்பிளேவை க்ளோஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. லேப்டாப்பும் ஹெல்த்தியா இருக்கும். நெக்ஸ்ட் இதில் எல்லாரும் கேமிங்க்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. நான் ஆவரேஜாக ஒரு 2-3 கேம் விளையாண்டு பார்த்தேன். நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. இந்த ப்ராசஸருக்கும் ரேமுக்கும் நீங்கள் ஒரு மீடியம் லெவல் கேம் மட்டும் விளையாடலாம். அப்படி விளையாண்டிங்கன்னா மட்டும்தான் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும், லாங் லைஃப் வரும். ஒரு ஹை லெவல் கேம் நீங்கள் இதில் விளையாண்டிங்கன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு சீக்கிரமே அடி வாங்கிடும். ஸோ இந்த லேப்டாப்புக்கு உண்டான கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி மீடியம் லெவல் கேம் மட்டும் நீங்கள் விளையாடலாம். அதுக்கு மேலே ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. இதோட அன்பாக்சிங் வீடியோ நான் போடும்போது எங்க நிறைய பேர் கேட்ட ஒரே விஷயம் சர்வீஸ் சென்டர் இருக்கா இல்லையா அப்படின்னு தான் கேட்டிருந்தீங்க. அதுக்கு நான் ஆல்ரெடி லிங்க் வந்துட்டு அன்பாக்சிங் வீடியோலேயே கொடுத்துட்டேன். தமிழ்நாட்டுக்குள்ளன்னு பார்த்துட்டிங்கன்னா ஓவராலாக ஒரு 8 சிட்டிஸில் 10 to 15 சர்வீஸ் சென்டர்ஸ் மட்டும் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே டைப் தான். டைரெக்டாக MSI ஸ்டோர்னு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எதாவது சர்வீஸ் பண்ணணும்னா நீங்கள் அந்த ஷாப்பில் போய் தான் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே MSIயோட டைரெக்டாக டைப் பண்ணது தான். இது அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே அதோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் சர்வீஸ் சென்டரோட லிங்க் நான் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இதோட டியூரபிலிட்டிக்கு ரிலேட்டடாக ஒரு சம்பவம் பண்ணியிருந்தேன். அது என்னன்னு சொல்கிறேன்னு. ஆக்சுவலாக இதை பாருங்கள். இது எங்கள் ஊரில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 kg வரும். அப்ராக்சிமேட்டா ஒரு 40 சென்டிமீட்டர் ஹைட்ல இருந்து தவறுதலா இதை என் லேப்டாப்போட ஸ்கிரீன் பேக் சைடு மேல போட்டுட்டேன். இதுல பாருங்க அது விழுந்த பள்ளம் வந்துட்டு இந்த இடத்துல தெளிவா உங்களுக்கு தெரியும். பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இதனால லேப்டாப் ஸ்கிரீனுக்கு எதுவுமே ஆகல, நல்லாவே தான் இருக்கு. அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா இந்த லேப்டாப்போட பாட்டம் சைடு தவிர மற்ற எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே பேக் சைடு, கீபோர்ட் சைடு இது ரெண்டுமே மெட்டல் தான். பாட்டம் சைடு மட்டும்தான் பிளாஸ்டிக். இப்ப தெரியுதுங்களா இதுக்கே மிலிட்டரி கிரேட் டியூரபிலிட்டி சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்கன்னு. இதோட டியூரபிலிட்டி நான் லைவா செக் பண்ணி பார்த்துட்டேன், அதனால சொல்றேன். நெக்ஸ்ட் இந்த லேப்டாப் யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸ்டூடெண்ட்டுக்கு இது செட் ஆகும். அதே போல ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கருக்கும் இது செட் ஆகும். ஒரு ப்ரொடக்டிவிட்டி கண்டென்ட் கிரியேட்டர் அப்படிங்கும்போது ரொம்ப பேசிக் லெவல் மட்டும் தான் செட் ஆகும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பாயிண்ட்ஸையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். நான் ஃப்ளிப்கார்ட்ல தான் பை பண்ணேன் 46,000க்கு. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். உங்களுக்கு வேணும்னாலும் அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.